நமக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத துயரங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் அந்த சமயத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டில் இருந்தபடியே குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்யலாம் என்று தெரியுமா? குலதெய்வத்திற்கு உகந்த நாளை இந்த பூஜைக்காக தேர்ந்தெடுத்து கொள்ளணும். பூஜைக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து விடணும். வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த பூஜையை காலை 6 மணி அளவில் செய்வது சிறப்பு. அதிகாலை வேளையிலேயே வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனமுருகி வழிபட வேண்டும். பூஜை அறையில் குலதெய்வத்திற்கென்று மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யணும். முடிந்தால் குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்கலாம். ஒரு மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி உன்னால் முடிந்த அளவு காணிக்கையை வைக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக இந்த காணிக்கையை வைப்பது மிகவும் சிறப்பு. குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையவில்லை, எப்போதும் குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அந்த சமயம் இந்த காணிக்கையை உண்டியில் சேர்த்து விடணும். குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யும் வேண்டுதல்களை செய்துவிட்டதாக நினைத்து மஞ்சள் துணியை முடிந்து பூஜை அறையில் வைத்தால் போதும். அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேர்ந்துவிடும். அடுத்த முறை குலதெய்வத்திற்கு செல்லும் போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடித்து வைத்திருக்கும் காணிக்கையை குலதெய்வ கோவிலில் சேர்த்துவிட்டால் மிகச் சிறப்பு.